நஸ்லைன், மேத்யூ இந்த மாதிரி வரிசையில் வந்து ரீசெண்டாக படக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துருச்சு. அந்த படத்தில் நடித்த சந்தீப் வந்து நம்ம தமிழர்களோட ஃபேவரட் கேரளா ஆக்டர்ஸ் லிஸ்ட்டில் வந்து இடம் முடிச்சிருக்காரு. எஸ், ஒரு யங் ஆக்டர்ஸ் வந்து கேரளாவில் வந்து தொடர்ந்து வந்து நடிச்சுக்கிட்டே புதுசாக வந்துக்கிட்டே இருக்காங்க. அதில் இவரும் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்காரு. அவருக்கு அதிகமான வரவேற்பு வந்து படக்கலாம் படத்தின் மூலமாக கிடைச்சிருக்கு. படக்கலாம் படத்துக்கு முன்னாடி ஆலப்புழா ஜிம்கானா படத்தில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ரொம்பவே ஃபன்னான ஒரு கேரக்டர், ஆனால் சூப்பராக வந்து பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலாக சந்தீப் பிரதீப்போட ஆசை வந்து சின்ன வயசுல இருந்தே ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்றது, படத்தில் போய் நடிக்கணும், சினிமா அது மட்டும்தான். 10வது படிக்கும் போதே ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நடிச்சிடுறாரு. ஸ்கூல் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நான் சினிமாவுக்கு போகிறேன், சினிமாவுக்கு போய் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லியிருக்காரு. வீட்டில் வந்து நீ முதல்ல ஒரு டிகிரியை வந்து வாங்கிக்கோ, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படிப்பை டிகிரியை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீ சினிமாவில் போய் ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவருக்கு வந்து நம்ம வந்து சினிமாவுக்கும் போகணும், அதே நேரத்தில் ஒரு டிகிரியும் நமக்கு வேணும் அப்படின்னா அது சம்மந்தமாக ஏதாவது படிக்கலாம்னு சொல்லிட்டு தான் விஎஃப்எக்ஸ் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. விஎஃப்எக்ஸ் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட அந்த படிச்சுட்டு இருக்கும்போது 20 ஷார்ட் ஃபிலிம் மேலே டெக்னிக்கலாகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஆக்டராகவும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு பக்கம் சினிமா கான்டாக்டும் நிறைய கிடைக்கும் அப்படின்றதுனால அதை வந்து ரொம்ப சின்சியராகவே பண்ணிட்டு இருந்திருக்காரு. சினிமா மட்டும் இல்லை, எந்த துறையிலையும் நம்ம சின்சியராக இருந்தோம்னா அது நமக்கு தரும் இல்லை. அப்படிதான் இவருக்கு வந்து ஃபாலிமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. பேசில் ஜோசப் நடித்த படம் ரொம்பவே ஓடிடியில் வந்து ஹிட் ஆச்சு. அந்த படத்தில் பேசிலோட தம்பியா வந்து நடிச்சிருப்பாரு. அதில் நிறைய பேர் வந்து அந்த கேரக்டர் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த ஃபாலிமி படத்தில் வந்த கேரக்டர், அந்த படத்தோட டேரக்டர் வந்து இவருக்கு அதன் மூலமா அறிமுகமாகிறாரு. அதுக்கப்புறமா எல்லாமே ரேசஸ் மாதிரி ஹிட் ரோல்ஸ் மாதிரி தான் இவருக்கு வந்து கிடைச்சிட்டு இருந்துச்சு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட மொத்தம் ஒரு 5 படங்கள் தான் நடிச்சிருப்பாரு. அது கடைசி 3 படம் வந்து மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். அதான் அந்த ஃபாலிமி, ஆலப்புழா ஜிம்கானா, அதுக்கப்புறம் படக்கலாம் படத்தில் அவரோட ரோல் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு லவ்வர் பாய், ஒரு இன்னசென்ட், அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக அப்படியே செகண்ட் ஹாஃபில் வந்து மாஸ் ஹீரோவாக மாதிரி ஆக்ஷன் பண்ணுறது, இப்படி பல வெரைட்டியாக வந்து ஒரே படத்தில் வந்து நடிச்சிருந்து வந்து செம சூப்பராக இருந்துச்சு. அந்த கேரக்டரை வச்சு தான் இங்கே எல்லாமே வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவர் அதில் குட்டி குட்டியாக பண்ணக்கூடிய ஸ்டைல்ஸ் எல்லாமே தளபதி ஃபேன்ஸோட ஃபேவரேட்டாக வந்து மாறிடுச்சு. தளபதி வந்து இப்படி கணத்தில் கை வச்சுட்டு வர்றது, இந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணியிருப்பாரு. தளபதி ஃபேன் பை மூமெண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு தளபதி ஃபேன்ஸ்லாம் அவரை வந்து பயங்கரமாக வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கதைகள் வந்து அவரை தேடி போக ஆரம்பிச்சிருக்கான். அந்த கதைகள் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி ரொம்பவே பிடிச்ச அவரோட கேரக்டருக்கு ஸ்கோப் இருக்கிற கதைகளை மட்டும்தான் செலக்ட் பண்ணி வந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அடுத்த ஒரு ரேஸ் ஒன்று இருக்கும்ல, அதில் வந்து சந்தீப் பிரதீப் வந்து ஒரு முக்கியமான இடம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம்.